ஆதி சிவனே போற்றி போற்றி, கோகர்ண ஈஸ்வரரே போற்றி போற்றி. அன்பு ஒன்றே ஆற்றலின் வடிவமாகும். அன்பு என்பது இயக்கமாகிய சக்தியாய் உருமாறுகின்ற தருணத்தில் சிதறல்கள் எனப்படும் பிளவுகள் நிகழ்கின்றது. பெரு வெடிப்புகள் யாவும் அணுக்களின் சிதறல்களே. எந்த ஒரு அணுவும் சிதறும் தருணம் பற்பல திரை போன்ற படிவ வஸ்துக்களை உமிழ்ந்திடும் தன்மை கொண்டது. கனிம வளங்களும் அதன் குணநலன்களும் மானுட அறிவிற்கு எட்டாதவையே. இருப்பினும் அறிவினை பேரறிவாக உருமாற்றிவிட இயன்றால் உணர்வுகளும் சாத்தியமே. உணர்வு என்பது சக்தியின் வடிவமாகும். மனிதர்கள் முதலில் அறிவினை துறந்து அறிவிற்கு அடங்காத, புரிபடாத, எட்டாத தன்மையினையும் துறந்தால் மாத்திரமே சக்தியின் பூரண உணர்வு நிலையினை அடைந்திட இயலும். அறிவினால் பக்தி புரிபவர்களுக்கு பற்பல புற இயக்கங்கள் அவசியமாகின்றது. அறிவினை துறக்க துறக்க வெற்றிடமே பெருகும். எவ்விதம் எனில் பிளவுற பிளவுற வெற்றிடம் அதிகரிக்கும். எனினும் பிளவுற்றவை யாவுமே ஒன்றிணைய வேண்டியதும் அவசியமே. மனிதர்களின் ஆன்மா எனும் அணுவானது பல கோடி பாதரச துகள்களாக பிளவுற்றதன் மூலமே வெற்றிடங்களும் பெருகி இயக்கமும் துரிதமாய் நிகழ்கின்றது. பரமாத்மாவின் பெரு வெடிப்பு என்பது ஜீவாத்மாக்களின் பரிக்கிரமமாய் மலர்கின்றது. எனினும் காலத்தின் சூழல் என்பது பிளவுற்றவற்றை ஒன்றிணைக்கும். கால பைரவர் எனும் ஓர் அணு கலவையின் சக்தி நிலையானது பிளவுற்று திரிகின்ற அனைத்து அணுக்களையும் ஈர்த்து பிணைக்கும் வல்லமை வாய்ந்த சக்தியை உமிழ்ந்திடும். மனிதர்கள் மாத்திரம் அன்று, இவ்வண்ட சராசரம் முழுமைக்கும் கால மாற்றம் எனும் சக்தி நிலையின் மூலம் பிளவுகளும் ஒன்றிணைப்பு எனும் ஒடுக்க நிலைகளும் நிகழ்ந்த வண்ணமே இருக்கும். கல்ப கோடி ஆண்டுகளாய் இயங்கும் அணுக்கள் இவ்விதமே இயங்கும் எனும் தாத்பரியத்தினை உணர்வதே பேரறிவாகும். அன்பு எனும் அற்புத எரிசக்தியால் நிறைந்த ஆன்மத் துளிகள் ஒவ்வொன்றும் பேரொளியினையே பகிர்ந்திடும். ஆத்மலிங்கமாய் வீற்றிருக்கும் ஆதி சிவனின் அம்சமாகிய யாம் காலத்தின் ஒடுக்கம் நிகழ்கின்ற இத்தருணத்தில் ஓர் சத்தியம் உரைக்கின்றோம். மானுட ஆன்மாக்களுக்கு ஆற்றல்களை நல்கிடவே ஆதிசிவனாரும் ஏனைய தெய்வ சக்திகளும் பெரும் கருணை கொண்டு தங்களது உணர்ந்து நிற்கும் பேரறிவு கொண்ட ஆன்மத் துகள்களை பிளவுறச் செய்து பூமியில் எங்கெங்கும் பிரதிஷ்டை கொண்டுள்ளனர். இத்தருணம் முதல் சூரியனின் ஒடுக்கம் நிகழத் துவங்கிவிடும். சூரிய ஒடுக்கத்தின் மூலம் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழும். ஒரு மனிதனின் ஆன்மா பல கூறாக வெடித்து வெளியேறிய காரணத்தினால் மீண்டும் ஒன்றிணைந்து ஒடுங்கி முக்தி நிலையை பெறுகின்றது. காலத்தின் வீரியமான ஒடுக்கம் நிகழ்வதினால் சக்தியின் பூரண ஒடுக்கமும்
நிகழ்ந்து கொண்டுள்ள காரணத்தினால் பற்பல அரிய நிகழ்வுகள் நிகழும். ஒரு மானுட ஆன்மா தன்னிடம் இருந்து பிரிபட்டு உதிர்ந்து நிலைக்கும் துகள்களை மாத்திரமே ஈர்த்து அணைக்கும் திறன் பெற்றது. அன்றி பிற ஆன்மாவின் ஓரிரு துகள்களை ஏற்கலாம். கலியின் எல்லையிலோ சந்திரனே கரையத் துவங்குவதினால் சூரியனின் அதிவீரிய ஆற்றல் இப்பூமியில் பரவும். அதன் பொருட்டே அதி உன்னத செயல்களும் நடைபெறும். சந்திரன் கரைய சூரியன் பெரும் சக்தியை வெளிப்படுத்த பரமாத்மாவின் இயக்கமும் மாறுபடும். எனில் எந்த ஒரு ஆன்மாவின் பாதரச துகள் எனும் ஆத்ம துளியினை மற்ற எந்த ஒரு ஆன்மாவும் ஈர்த்து இணைத்து கொள்ளும் காலமே உதித்துள்ளது. ஆன்மத் துகள்கள் யாவும் வீரியமாய் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து பிணைக்கப்பட்டு பெரும் ஒடுக்கம் நிகழும். ஒவ்வொரு ஆலயங்களிலும் பிரதிஷ்டை கண்டுள்ள தெய்வங்களின் ஆன்மத் துளிகளும் சித்த பெருமக்களின் ஜீவ சமாதிகளில் உரைகின்ற ஆன்ம சக்தியும் மேலும் இப்பூமியில் பரவி செயல்புரிந்து கொண்டிருக்கும் விண்மீன்களின் ஒளிசக்தி நிறைந்த அணுக்களும் வீரியமாய் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டு ஒடுங்கத் துவங்கியுள்ளது. பரம ஆற்றல் வெளிப்படுவதினால் ஆலயங்களில் உரைகின்ற ஆன்ம சக்திகளும் அனைத்து மானுட ஆன்மாக்களின் ஆன்ம சக்தியும் ஒற்றை மைய புள்ளியில் இணைக்கப்படும். பிந்து சக்கரத்தின் மூல மைய புள்ளி எனும் பிந்து புள்ளியானது இப்பூமியினை வெகுவாய் நெருங்கி உள்ளது. எனில் அதி தீவிர ஈர்ப்பு சக்தி கொண்ட பிந்து புள்ளி எனும் மூல மையமானது சிதறிய பிளவுற்ற அனைத்து ஆன்மாவின் பாதரச துகள்களையும் ஈர்த்து தம் வசம் இணைத்திடும். எந்த ஒரு ஆன்மாவிலிருந்து விடுபட்டு சிதறிய துகளாக அமைந்திருப்பினும் அவை பரம ஒளியில் ஒடுங்கத் துவங்கி உள்ளதனை மனிதர்கள் அவசியம் உணர வேண்டும். உங்களுடைய ஆன்ம துகள்களை விடுவிக்காவிடில் அவை பரமசக்தியினால் விடுவிக்கப்படும். எங்கும் நிலைத்துள்ள ஆன்மத் துளிகள் எனும் மூலத்திலிருந்து உதித்த அணுக்கள் பாரபட்சமின்றி ஈர்த்து ஒன்றிணைக்கப்படும். மனிதர்கள் ஏற்ற தாழ்வுகள் இன்றி ஜாதி மத பேதம் இன்றி ஒளியாய் மிளிர்வதற்கு ஓர் உன்னதமான பாக்கிய நிலை ஈசனால் அருளப்பட்டுள்ளது. எனில் அனைவரும் உணர்ந்து தங்களுடைய விடுபட்ட விடுபடாத அனைத்து ஆன்மத் துகள்களையும் ஈசனிடம் சமர்ப்பணம் புரியுங்கள். அகத்து ஈசனே பூரண சாட்சியாய் வீற்று ஆன்மத் துகள்களை ஈர்த்து மூலத்திடம் சமர்ப்பித்திடும். அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒடுங்கும் காலம் தீவிரம் அடைந்ததை உணர்ந்து பெரும் செயலாற்றக் கடவது. பல்வேறு யாகங்களை நிகழ்த்துவது, மந்திரம் உரைப்பது போன்ற செயல்களும் அதிக பலன் அளிக்கும். ஏனெனில் ஒரு நாழிகை நேரம் ஒரு ஆன்மா ஈச லயத்தில் வீற்றிருந்தால் அதனை சார்ந்த அனைத்து துகள்களும் ஈர்க்கப்பட்டு பெரும் கடம் போன்ற பிந்து புள்ளியினில் இணைக்கப்படும். கால மாற்றத்தை உணருங்கள். இயக்க மாற்றத்தினையும்
உணருங்கள். சரணாகதம் பெற்றிடுங்கள். பூரண கோடி ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்